பாரிஸ் குளோபல் கிரவுன் ஹோட்டல். அதிகாலை 6. பாரிஸ் நகரம் இன்னும் மெதுவாக விழித்தெழுகிறது. குளோபல் கிரவுன் ஹோட்டல் மற்றும் ஏற்கனவே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பவித்ரா பெரிய கண்ணாடி ஜன்னலின் அருகில் நின்று நகரத்தை பார்க்கிறாள். அவளது கையில் புதிய அதிகார அட்டை. பவித்ரா அர்ஜுன், பிராந்திய செயல்பாட்டு தலைவர், ஐரோப்பா. அவளது கண்களில் பெருமையும் மறைந்த பதற்றமும். முதல் செயற்குழு கூட்டம். பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால். இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின் கிளை நிர்வாகிகள் அனைவரும் அமர்ந்துள்ளனர். அங்கு சிலர் பவித்ராவை மரியாதையுடன் பார்க்கிறார்கள். ஆனால் சிலர், இந்த இந்திய பெண் இவ்வளவு சீக்கிரம் எப்படி உயர்ந்தாள் என்ற பார்வை. திரு லொரென்சோ, இத்தாலி செயல்பாட்டு தலைவர். ஐரோப்பிய சந்தை எளிதானதல்ல செல்வி பவித்ரா. பவித்ரா அமைதியான புன்னகை. கடினமான சந்தைகள் வலுவான தலைவர்களை உருவாக்குகின்றன. அந்த பதில் சந்திப்பு அறையை அமைதியாக்குகிறது. புதிய இளம் ஊழியர்கள். ஹோட்டல் மேலாண்மை பயிற்சி திட்டம் மூலம் புதிய பெண்கள் சேர்கிறார்கள். சோஃபியா, இத்தாலி. எலெனா, ஸ்பெயின். கியாரா, பிரான்ஸ். மீரா, துபாய் கிளை பரிமாற்றம். அவர்கள் ஸ்டைலான, நம்பிக்கையான, ஆடம்பர வாழ்க்கை முறை கொண்டவர்கள். சிலர் உரிமையாளர் வட்டம்க்கு நெருக்கமாக பழக முயல்கிறார்கள். ஆடம்பர விருந்துகள், தனியார் நெட்வொர்க்கிங் இரவு உணவுகள், கிளப் அழைப்புகள். கார்ப்பரேட் உலகத்தின் மறுபக்கம் பவித்ராவுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆடம்பர வணிக விருந்து. பாரிஸ் கூரை வான லவுஞ்ச். நேரடி டிஜே. மென்மையான தங்க விளக்குகள். வணிக முதலீட்டாளர்கள். ஆடம்பர ஃபேஷன். மில்லியன் யூரோ ஹோட்டல் ஒப்பந்தம் பற்றி பேசப்படும் முக்கிய இரவு. பவித்ரா நேர்த்தியான கருப்பு புடவையால் ஈர்க்கப்பட்ட மேற்கத்திய கவுன் அணிந்து வருகிறாள். அனைவரின் கவனமும் அவள் மேல் திரும்புகிறது. முதலீட்டாளர். எனவே நீங்கள் மகுடா ஐரோப்பாவை மாற்றும் பெண். பவித்ரா. இந்த நிறுவனத்திற்கு தகுதியானதை மட்டுமே நான் உருவாக்குகிறேன். அர்ஜுன் தொலைவில் அவளை பார்த்து பெருமையுடன் சிரிக்கிறான். மறைக்கப்பட்ட போட்டி. சோஃபியாவும் எலெனாவும் ரகசியமாக லொரென்சோவுடன் நெட்வொர்க்கிங் செய்கிறார்கள். அவர்களின் நோக்கம் பவித்ராவின் இம்பாக்டை குறைப்பது, முக்கிய திட்டமை கைப்பற்றுவது, யூரோப்பியன் லக்ஷரி எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்டை கண்ட்ரோல் செய்வது. ஒரு ஊழியர்கள் கிசுகிசுக்கிறார்கள். கார்ப்பரேட் வேர்ல்ட்ல டேலண்ட் மட்டும் பத்தாது, அரசியலும் வேண்டும். கிளப் நெட்வொர்க்கிங் இரவு. ஒரு உயர்மட்ட முதலீட்டாளர்கள் கிளப். இசை, நடன தளம், ஆடம்பர பொழுதுபோக்கு கலந்த வணிக பேச்சுகள். பவித்ரா ஆரம்பத்தில் அசௌகரியமாக உணர்கிறாள். அர்ஜுன் அவளருகே வந்து மெதுவாக, அர்ஜுன், நீ எதற்காக இங்கே வந்தாய் என்பதை மறந்து விடாது. ஏத்யா. ஒரு பாரிஸ் காலை பொழுது. குளோபல் கிரவுன் ஹோட்டல் எக்ஸிகியூட்டிவ் சூட். அதிகாலை வெளிச்சம் பெரிய கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக உள்ளே பாய்கிறது. பவித்ரா தன் மடிக்கணினியை திறந்து தனது விளக்கக்காட்சி ஸ்லைடுகளை மீண்டும் மீண்டும் பார்வையிடுகிறாள். அவளது விளக்கக்காட்சியின் தலைப்பு ஆடம்பர விருந்தோம்பலின் எதிர்காலம், ஐரோப்பா 2030. இது ஒரு மிக முக்கியமான கூட்டம். அவளது தொழில் வாழ்க்கையையே மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு சந்திப்பு. மேஜையின் மீது அவளது காஃபி ஆறிக்கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் அவள் ஒரு கண்கூட இமைக்காமல் விழித்திருந்தாள். அர்ஜுன் அவளுக்கு பின்னால் வந்து மெதுவாக அவளது தோளில் தன் கையை வைக்கிறான். அர்ஜுன், இந்த விளக்கு காட்சியை தயாரிப்பதில் நீ செலுத்தியிருக்கும் அளப்பரிய உழைப்பை கொண்டே அந்த முதலீட்டாளர்கள் ஏற்கனவே பாதி அளவு ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். பவி மங்கலான புன்னகையுடன், இது ஏதோ சாதாரணமான கூட்டமல்ல அர்ஜுன். இதில் நான் ஒரே ஒரு தவறு செய்தாலும் ஒரு இந்திய பெண்ணால் இது சாத்தியமில்லை என்று சொல்வதற்கு அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். அர்ஜுன் அவளது கண்களை நேராக பார்க்கிறான். அர்ஜுன், நீ இவ்வளவு தூரம் வந்தது அவர்களுக்கு உன்னை நிரூபிக்க அல்ல. நீ உன்னை நிரூபிக்க வந்தது பழைய பவிக்குதான். இவ்வளவு தூரம் முன்னேற முடியும் என்று தன்னைத்தானே முழுமையாக நம்பிய அந்த பவிக்கு. மெதுவாக அவளது கண்களில் மீண்டும் நம்பிக்கை ஒளிர்கிறது. நிர்வாக வாரிய அரங்கம். ஒரு பிரம்மாண்டமான அரங்கம். ஐரோப்பிய முதலீட்டாளர்கள். பாரிஸ் காலை 4 மணி. குளோபல் கிரவுன் ஹோட்டல். பவித்ராவின் அறை பால்கனி. மழையில் நனைந்த பாரிஸ் நகரம். தொலைவில் ஈஃபில் கோபுரத்தின் விளக்குகள் மென்மையாக மின்னுகின்றன. பவித்ரா பால்கனியில் தனித்து நிற்கிறாள். அவள் கைகளில் ஒரு வைன் கோப்பை, இன்னும் பாதி நிறைந்த நிலையில். ஆனால் அவள் அதை பருகுவதில்லை. அவள் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அர்ஜுன் அறைக்குள்ளிருந்து வெளியே வருகிறான். அவள் முகத்தை பார்த்த கணமே ஏதோ சரியில்லை என்பதை அவன் உணர்கிறான். அர்ஜுன்,
பவி, இன்னும் தூங்கவில்லையா? பவித்ரா, இந்த உலகம் மிக வேகமாக இயங்குகிறது அர்ஜுன். ஒரு திட்ட விளக்க காட்சி வெற்றி பெற்ற கணமே எங்கோ யாரோ ஒருவர் அதை சிதைக்க திட்டமிடத் தொடங்கிவிடுகிறார்கள். அர்ஜுன் மெதுவாக நடந்து சென்று அவள் அருகில் வந்து நிற்கிறான். அர்ஜுன், நீ தனியாக இல்லை. பவித்ரா மங்கலான புன்னகையுடன். அதுதான் எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. என்னை நேரடியாக தாக்க முடியாதவர்கள் என்னை வீழ்த்த உன்னைத்தான் பயன்படுத்த முயல்வார்கள். அர்ஜுனின் முகபாவனை சற்று இறுகுகிறது. அவனுக்கு தெரியாமலேயே அந்த வார்த்தைகளே இன்னும் சில மணி நேரங்களில் நிஜமாக போகின்றன. விக்ரமின் நேரடி தாக்குதல் தொடங்குகிறது. ரகசிய அலுவலகம், பாரிஸ் நிலத்தடி வணிக ஓய்வறை, மங்கலான வெளிச்சம், புகை சூழ்ந்த ஒரு தனி அறை. விக்ரம், சோஃபியா மற்றும் லாரன்சோ ஆகியோர் ஒரு மேசையைச் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ரகசிய கோப்புகள் மேசையின் மீது பரப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ஐபேட் திரையில் அர்ஜுனின் புகைப்படம் தெரிகிறது. விக்ரம், நம்மால் பவித்ராவை நேரடியாக தாக்க முடியாதவர்கள். தற்போதைய நிலையில் அவளுக்கு பொதுமக்களின் அனுதாபம், அதிகாரம் மற்றும் ஊடகங்களின் முழு ஆதரவு ஆகியவை இருக்கின்றன. அவன் மெதுவாக புன்னகைக்கிறான். விக்ரம், ஆனால் அவளுடைய பலவீனம் அர்ஜுன்தான். சோஃபியா தன் வைனை சிறிது பருகுகிறாள். சோஃபியா, ஒரு நிறுவனத்தின் நற்பெயர் சரிவு, அதற்கு ஒரே ஒரு அவதூறு செய்தி போதுமானது. லாரன்சோ ஒரு கோப்பை மேசையின் குறுக்கே நகர்த்துகிறான். அதனுள் போலியான கையெழுத்துகள் இருக்கின்றன. சட்டவிரோதமான வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள், போலியான ஆடம்பர முதலீட்டு கணக்குகள். அவை அனைத்தும் அர்ஜுனின் பெயரில் இருக்கின்றன. லாரன்சோ, நாளை காலை ஐரோப்பிய நிதிசார் ஊடகங்களுக்கு இந்த தகவல்கள் கசியவிடப்படும். விக்ரம், அவன் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் கூட இல்லை. உலகம் முழுவதும் அவனை சந்தேகிக்கத் தொடங்கினாலே அதுவே போதுமானது. பெருநிறுவன ஊழல் வெடிப்பு. காலை 9 மணி. குளோபல் கிரவுன் லாபி. ஹோட்டல் லாபி முழுவதும் பதற்றம் சூழ்ந்திருந்தது. தொலைக்காட்சி திரைகள் மினுமினுத்தன. முக்கிய செய்தி: இந்திய நிர்வாகி அர்ஜுன் ராமன் சட்டவிரோத ஆடம்பர முதலீட்டு பண மோசடியுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளார். உள் ஊழல் தொழிலாளால் குளோபல் கிரவுன் அதிர்ந்தது. பவித்ரா அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அர்ஜுன் தன் கைபேசியை உற்று பார்த்தார். நூற்றுக்கணக்கான அழைப்புகள். ஊடக நிருபர்கள் ஹோட்டல் நுழைவாயிலை மொய்த்தனர். நிருபர்: திரு அர்ஜுன், முதலீட்டாளர்களின் நிதியை தவறாக பயன்படுத்தினீர்களா? நிருபர் 2: சட்டவிரோத விரிவாக்கத்திற்காக பவித்ராவின் செல்வாக்கை பயன்படுத்தினீர்களா? பவித்ராவின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. பவித்ரா, இது சாத்தியமில்லை. அர்ஜுன், யாரோ இதை திட்டமிட்டுள்ளனர். அப்போது ஐரோப்பிய இணக்க அதிகாரிகள் ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். அதிகாரி: திரு அர்ஜுன் ராமன், உங்கள் கணக்குகள் விசாரணையில் உள்ளன. மண்டபம் முழுவதும் கேமரா பிளாஷுகள் வெடித்தன. பவித்ராவின் இதயம் நொறுங்குகிறது. சோஃபியா: ரகசிய கூட்டணி அம்பலமானது. ஹோட்டல் வாகன நிறுத்தமிடத்தின் அடித்தளம். பவித்ரா தனியாக நடக்கிறாள். அவள் மனம் கொந்தளிப்பில் இருக்கிறது. அந்த தருணத்தில் ஒரு வாகன நிறுத்தமிட பணியாளர் அவளிடம் ஒரு பென் டிரைவை கொடுக்கிறார். பணியாளர்: மேடம், இதை உங்களுக்கு ரகசியமாக கொடுக்கும்படி ஒருவர் என்னிடம் சொன்னார். பவித்ரா அதை தன் மடிக்கணினியில் திறக்கிறாள். சிசிடிவி காட்சிகள். சோஃபியாவும் விக்ரமும் ஒரு தனிப்பட்ட சந்திப்பில். லாரன்சோ போலியான கோப்புகளை பரிமாறிக்கொள்கிறான். இவை அனைத்தும் தெளிவான ஆதாரங்கள். அதிர்ச்சியில் பவித்ராவின் கண்கள் அகலமாக விரிகின்றன. பவித்ரா மெதுவாக: சோஃபியா, உண்மையிலேயே இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கிவிட்டாயா? அப்போது அவளுக்கு பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. சோஃபியா: ஏனென்றால் ஐரோப்பா அப்பாவித்தனத்திற்கு வெகுமதி அளிப்பதில்லை.
பவித்ரா திரும்பி பார்க்கிறாள். சோஃபியா அங்கே மிகுந்த நம்பிக்கையுடன் நிற்கிறாள். சோஃபியா, நீ உன்னை எல்லோருக்கும் உத்வேகம் அளிக்கும் ஒரு கதாநாயகி என்று நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் இந்த உலகம் நாயகர்களை நேசிப்பதில்லை, அது தப்பிப் பிழைத்தவர்களை நேசிக்கிறது. பவித்ரா, அதற்காகத்தான் நீ உன் ஆன்மாவையே விற்றாய். சோஃபியாவின் கண்கள் லேசாக கோபமடைகின்றன. சோஃபியா, நீ இன்னும் உணர்ச்சி ரீதியான பலவீனத்தை வலிமையாக தவறாக புரிந்து கொள்கிறாய். பவித்ரா, இல்லை, நான் ஒருபோதும் மனித நேயத்தை ஒரு பலவீனமாக கருத மாட்டேன். இருவருக்கும் இடையே ஒரு மௌன போர் தொடங்குகிறது. மிலன். ஆடம்பர ஃபேஷன் விழா இரவு. மிலன், இத்தாலி. ஒரு பிரம்மாண்டமான ஃபேஷன் விழா. ஆடம்பர பிராண்டுகள், வைரத்தால் இழைக்கப்பட்ட சரவிளக்குகள், சர்வதேச பிரபலங்கள். சிவப்பு கம்பளம் புகைப்பட கருவிகளின் ஒளியால் மின்னுகிறது. பவித்ரா கருப்பு மற்றும் வெள்ளி நிறம் கலந்த நேர்த்தியான நீண்ட ஆடையை அணிந்திருக்கிறாள். அவள் முகத்தில் அழகு தவழ்ந்தாலும் அவள் கண்களில் ஒரு சோர்வு குடிக்கொண்டிருக்கிறது. அர்ஜுன் கருப்பு நிற வெல்வெட் கோட் சூட்டில் வருகிறான். அவர்கள் இருவரும் ஒன்றாக நடந்து செல்லும்போது புகைப்பட கலைஞர்கள் இடைவிடாமல் அவர்களை படம் பிடிக்கிறார்கள். புகைப்பட கலைஞர் மிகச்சிறந்த ஜோடி. மற்றொருவர் பாரிஸின் சக்தி வாய்ந்த இரட்டையர். அவர்கள் சிரிக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் மனதின் ஆழத்தில் அவர்கள் இருவருமே உடைந்து போயிருக்கிறார்கள். மிலன் பால்கனியில் ஒரு காதல் நடனம். விழா நடைபெறும் கட்டிடத்தின் மொட்டை மாடி பால்கனி. மிலன் நகரின் இரவு நேர விளக்குகள், தொலைவில் ஒலிக்கும் வயலின் இசை, ஒரு இதமான காற்று. பவித்ரா பால்கனியின் கைப்பிடி சுவரையொட்டி நிற்கிறாள். அர்ஜுன் மென்மையாக அவளுடைய கையை பற்றுகிறான். அர்ஜுன், நீ என்னை நம்புகிறாயா? பவித்ரா, என் உயிரை விட அதிகமாக. அர்ஜுன், அப்படியென்றால் உலகம் என்ன சொன்னாலும் சரி, நீ பயப்பட வேண்டாம். அந்த மெல்லிய இசைக்கு ஏற்ப அவர்கள் மெதுவாக நடனமாடுகிறார்கள். அந்த தருணத்தில் நிறுவன ரீதியான குழப்பங்களும் அரசியல் சூழ்ச்சிகளும் அனைத்தும் மறைந்து போகின்றன. பவித்ரா அவனை உற்று பார்க்கிறாள். பவித்ரா, நமக்கு ஒரு எளிய சாதாரண வாழ்க்கை அமைந்திருந்தால் நாம் இப்படி நாள்தோறும் போராட வேண்டியிருந்திருக்காது. அர்ஜுன், ஆனால் அப்படியென்றால் நீ பவித்ராவாக இருந்திருக்க மாட்டாய். அவள் சிரிக்க முயற்சிக்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர் மின்னுகிறது. மிகப்பெரிய உணர்ச்சி பெருக்கமும் உடைவும். மிலன் ஹோட்டல் அறை. நள்ளிரவு. பவித்ரா தனியாக அறைக்குள் நுழைகிறாள். இறுதியில் அவள் நிலை குலைந்து கீழே விழுகிறாள். அவள் தன் மடிக்கணினியை திறக்கிறாள். சமூக வலைத்தளங்கள் வெறுப்பு நிறைந்த கருத்துக்களால் நிரம்பி வழிகின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.